மகா சிவராத்திரி வரலாறு. ஒரு சமயம் படைக்கும் கடவுளான பிரம்மதேவருக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் நான் தான் பெரியவன் என்ற விவாதம் ஏற்பட்டது. அதனால் இருவரும் கைலை மலையில் இருக்கும் சிவபெருமானிடம் தீர்வை கேட்க சென்றனர். பிரம்மதேவரும் விஷ்ணுவும் பிரச்சனையை கூறுகின்றனர். சிவபெருமான் உடனே நான் விஸ்வரூபம் எடுக்கிறேன் என்றார். சிவபெருமான் எடுக்கும் விஸ்வரூபத்தை 2 பேரில் யார் முதலில் அறிந்து வருகிறார்களோ அவர்கள்தான் பெரியவர் என்று தீர்வை முடிக்கிறார். சிவபெருமானின் லிங்க வடிவத்தில் திருமுடியை காண பிரம்மதேவரும் திருவடியை காண விஷ்ணுவும் செல்கின்றனர். பிரம்மதேவர் அவதாரத்தை தேடி மிகவும் சோர்வடைந்தார். திடீரென்று பிரம்மதேவருக்கு அருகில் தாழம்பூ ஒன்று தோன்றியது. அந்த பூவிடம் அவர் எங்கிருந்து வருகிறாய் என்று விசாரித்தார். அந்த பூவானது கூறிய பதில், எம்பெருமானின் முடி உச்சியிலிருந்து வருகிறேன், இப்போது பூமியை நோக்கி செல்கிறேன் என்றது தாழம்பூ. பிரம்மதேவர் பெரியவர் என்ற பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக தாழம்பூவிடம் ஒரு பொய் கூற சொன்னார். பிரம்மதேவர் சிவபெருமானின் திருமுடியை அறிந்துவிட்டார் என்றும் என்னையும் அங்கிருந்துதான் எடுத்து வந்தார் என்றும் பொய் கூற சொன்னார் பிரம்மதேவர். சிவபெருமானிடம் விஷ்ணு என்னால் திருவடியை அடைய முடியவில்லை என்று கூறினார். அடுத்து பிரம்மதேவரோ நான் திருமுடியை கண்டறிந்து விட்டேன், அதற்கான சாட்சிதான் இந்த தாழம்பூ என்றார். சிவபெருமான் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு பிரம்மதேவரை பார்த்து இந்த உலகத்தில் உனக்கான ஆன்மீக இடம் கிடையாது என்று கோபமாக கூறினார். அடுத்ததாக தாழம்பூவை பார்த்தும் என்னுடைய பூஜையில் உனக்கு இடம் இல்லை என்று கூறிவிட்டார். இது நடந்த இடம் திருவண்ணாமலையில் மாசி மாதத்தில் தேய்பிரையில் சதுர்தசி எனும் திதியில் நள்ளிரவில் விஸ்வரூப தரிசனத்தை சிவபெருமான் கொடுத்தார். இதனை லிங்கோத்பவ காலம் என்று அழைக்கின்றனர். Thanks for watching. Please like, share and subscribe.